நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று. அல்லேலூயா. சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன்.
பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். தூக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். தூக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, மேனின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். மறுபடியும் அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே முற்றிலும் முற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் ஆண்டவரே. எல்லா சாபத்திலிருந்து ஆண்டவரே, நோய்களிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் இந்த நேரத்திலே ஜெயம் பெற ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம் என்று சொல்வோமா? உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சகல நோய்களையும் ஆண்டவரே குணமாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கே ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்வோமா? உடைய பாவங்களை எல்லாம் போக்கினீரே, சாபங்களை எல்லாம் நீக்கினீரே. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற தூதின் தலைப்பு கீப் த சார்ஜ் ஆஃப் த லார்ட். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். அவருடைய காவலை காப்பாயாக. கீப் த சார்ஜ் ஆஃப் த லார்ட். நாம் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? புத்திமானாய். அப்படி என்றால் அந்த வார்த்தையினுடைய முடிவுரை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய காவலை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்து கொள்ள வேண்டுமாம். எங்கே போனாலும் நாம் இன்றைக்கு அதைத்தானே விரும்புகிறோம். என்ன செய்தாலும் கர்த்தர் நம்மை புத்திமானாக்குகிறதற்கு, கர்த்தருடைய நன்மைகளை ஈவுகளை அபரிமிதமாய் பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் மாத்திரமல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறையும் அப்படியே. அங்கே தகப்பன் தாவீது குமாரன் சாலமோனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாருப்பா, நான் சரியாக நடந்தேன்னு சொன்னால் எனக்கு அடுத்த தலைமுறையிலே குமாரரை இந்த சிங்காசனத்திலே அமர்த்துவதாக சொல்லியிருக்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் அவருக்கு முன்பாக செம்மையாய் நடக்க வேண்டும். அதில் ஒரு பதத்தை கர்த்தர் அழகாக சொல்லுகிறதை 3ஆம் வசனத்தின் மத்தியிலே பார்க்கிறோம். தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக. இதைதான் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபையிலே மந்தையிலே அவருடைய மனவாட்டியாகிய நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடக்கிறோம்? அதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய காவலை நீ சரியாய் காத்து கொள்ள வேண்டும். நம் கையில் வைத்திருக்கிற அந்த அலைபேசியிலே சார்ஜ் இல்லை என்றால் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்?
சார்ஜர் எங்கே பதறுகிறோம். கரண்ட் இல்லாவிட்டால் அதற்கு என்று அந்த மின் சக்தியை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற கருவியை நாம் பயன்படுத்துகிறோம். ஏன்? சார்ஜ் வேண்டும். சார்ஜ் இருந்தால் தான் எனக்கு நிறைய அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளை நான் இழந்துவிடக்கூடாது. ஆக நான் என்னுடைய அலைபேசியை அந்த சார்ஜிலே நான் தக்க வைத்திருக்க வேண்டும். இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்திலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கீப் த சார்ஜ் ஆஃப் த லார்ட். இது பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தலிலே தொடக்கத்திலே சொல்லுகிற கர்த்தர் முடிவிலையும் நமக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 7 சபைகளை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த 7 சபைகளிலே 6வது சபையாகிய பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். மற்ற சபைகளுக்கு இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவது போன்ற காரியங்களை அவர் பேசுகிறதை பார்க்க முடியவில்லை. அங்கே ஒரு பதத்தை சொல்லுகிறார், நீ காத்து கொண்டால் நானும் உன்னை காத்து கொள்ளுவேன். அந்த 10வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் பிலதெல்பியா சபை மக்கள், அந்த மூப்பர், அந்த விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நாம் அந்த வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, பொறுமையாக இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம சரியாய் தியானித்தால், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூச்சக்கரத்தில் ஏற்படுகிற ஆபத்துகளுக்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன பண்ணுவேன்? காப்பேன். அவருடைய காவலை நீங்களும் நானும் காத்து கொண்டால் கர்த்தரும் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. வேதத்திலே காத்து கொண்டாலும் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவர். முடியாது, காத்து கொள்ளவில்லை, அதற்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்கலாம். பாருங்க. தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து. கர்த்தர் இங்கே வார்த்தையை நீ என்று சொல்லுகிறதை வாசிக்க முடிகிறது. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக. இதே காரியத்தை தான் ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். எனக்கு முன்பாக உண்மையாய் நடந்தால், நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் நீ முக்கியமாய் கடைபிடிக்க வேண்டியது என்னுடைய காவலை நீ காத்து கொண்டால் போதும், மீதியை நான் பார்த்து கொள்ளுவேன். இங்கேயும் அதே காரியத்தை சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து. அந்த சார்ஜ் எப்படி அந்த காவலை காத்து கொள்ளுவது? ஆவியானவர் இங்கே விளக்கம் அளிக்கிறார். என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டால், என் காவலை காத்து கொண்டால், அங்கே தொடர்ந்து 18 பார்க்கிறோம், உன் சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, நீ சத்ரு மீது எடுக்கிற அந்த ஜெயத்தை நாம் பாடினோம். ஜெயம் பெற்றேன் என்றல்ல, முற்றிலும் ஜெயத்தின் மேல் ஜெயம். ஒரு இரு காரியங்களிலே மாத்திரம் ஜெயம் அல்ல, ஜெயத்தின் மேல் ஜெயம். என்றோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல, அனுதின வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு வேதாகமத்திலே வழிகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ என் காவலை காத்து கொள்ளாவிட்டால், 19 வாசிக்கிறோம், நீங்கள் வழி விலகி. அப்போ ஏற்கனவே அந்த வழியில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு அந்த காவலை காத்து கொள்ள முடியவில்லை. நாம் வழியை விட்டு என்ன செய்து விடுகிறோம்? விலகி. வழி விலகினால் காவலை காத்து கொள்ள முடியவில்லை. காவலை காத்து கொள்ள முடியவில்லை என்றால் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் விட்டு விடுகிறோம். விட்டு அந்த இடத்துல கூட நிற்கிறதில்ல, போய் விடுகிறோம். அதற்கு பெயர்தான் கர்த்தருடைய காவலை காக்காத நிலைமை.
பதிலாக ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது வழியை விலகி அவருடைய கற்பனைகளை விட்டு என்ன செய்கிறோம்? மாயையான, பொய்யான, கண்கள் இருந்தும் பார்க்காத, செவிகள் இருந்தும் கேட்காத, வாய் இருந்தும் பேசாத, கால்கள் இருந்தும் நடக்காத எந்த ஒரு காரியத்தையும் அது செய்வதற்கு லாயக்கு இல்லாத விக்கிரகங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சேவித்து, அதுக்கு தான் உங்களுடைய பூஜை, ஆராதனை. அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் என் காவலை நீ காத்து கொள்ளாவிட்டால் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து கர்த்தர் செய்ய அந்த காரியங்களை காத்து கொண்டாலும் நமக்கு பதில் கொடுக்கிறவர், காவலை காத்து கொள்ளாவிட்டாலும் நமக்கு பதில் அளிக்கிறவர். 20 22 வரைக்கும் நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்மை பார்க்கிற ஜனங்கள் கேட்கிறார்கள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனை தானே ஆராதித்தார்கள், இப்பொழுது இவர்களுக்கு ஏன் இந்த சிறுமை, ஏன் இந்த வெட்கம், ஏன் இந்த அவமானம்? அப்போ மற்றவங்க சொல்லுவாங்களாம், 22க்கு வாசிக்கலாம், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டாங்க. அவர் சொன்னார் இவங்க கிட்ட, என்னுடைய காவலை காத்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இவங்க காத்து கொள்ளல. சொல்றது யாரு? 3ஆம் நபர். அங்கே 2ஆம் நபர் கேட்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த தீமை ஏற்பட்டது? நீங்க 21ல் வாசித்தீங்கன்னா தெரியும். நடந்து போகிற வழிப்போக்கர்களுக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது. எப்படி வாழ்ந்தாங்க? இவங்களுக்கு ஏன் இந்த வெட்கம், சிறுமை, தாழ்மை? தாழ்மை என்றால் ஹியூமிலிட்டி அல்ல, இவர்கள் ஏன் கீழே தள்ளப்பட்ட நிலைமை? பிரமிப்படைந்து அவர்கள் என்ன ஆச்சு, ஏன் கர்த்தர் இவர்களுக்கு இப்படி செய்கிறார் கேட்கும் பொழுது அவர்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய காவலை இவர்கள் காத்து கொள்ள தவறிவிட்டதினாலே கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் என்ன செய்தாராம்? வர பண்ணினார். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவர். நமக்கு தீங்கு செய்வதற்கு அவர், நாம் அனுமதி கொடுத்தால்தான் அவரும் அனுமதிப்பார். நாம் அவருடைய காவலை சரியாய் காத்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே பார்க்கலாம். வேதத்திலே கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார், இவனை மாதிரி எனக்கு என்னுடைய காவலை காத்து கொண்டவன் யாரும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவன் கூடவே இருந்தேன். அதைத்தானே நாம் வாசித்தோம், 1 ராஜாக்கள்லே வாசித்தோம். என்ன செய்தாலும், எங்கே போனாலும், நீ என்ன பண்ணாலும் அதில் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தானே இந்த நாட்களிலே மனுக்குலம் விரும்புகிறது. ஐயோ, இந்த காரியத்தை நான் புத்தியாக செய்தால் என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு உரைகளுக்காக வாச்சும் நாம் என்ன செய்கிறோம்? புத்தியாய் நடந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ அதை குறித்த கேள்வி இல்லை. கர்த்தருடைய காவலை காத்து கொண்டால் மீதியை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவர். வாசிக்கலாம் பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18 3 7 வரைக்கும். அவன்னா எவன்? அது நமக்கு தெரியணும் தானே. முதல் வசனத்துக்கு வருகிறோம். எசேக்கியா அவன். தொடர்ந்து கர்த்தர் இவனை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் ஓரிரு காரியங்களை செய்துட்டு, தாவீதுக்கு முடிஞ்சிச்சு எனக்கு முடியலை, அது காவலை காக்கிற தன்மை அல்ல. அரைக்கிணறு தாண்ட முடியுமா என்பதற்கு உங்கள் பதில் என்ன? நான் அரைக்கிணறு தாண்டி விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நபரை நீங்கள் காண்பிக்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் என்றால் எல்லாம். அதுதான் கர்த்தருடைய காவலை காப்பது. யாருடைய பார்வைக்கு இவன் செம்மையானதை செய்கிறானாம்? தன்னுடைய பார்வைக்கு அல்ல. நீங்கள் தாவீதுக்கு அடுத்து பல தலைமுறைகளுக்கு பிறகுதான் இந்த எசேக்கியா வருகிறான். ஆனால் நம்முடைய
கணக்குப்படி தாத்தா என்று தான் அழைக்க வேண்டும். வேதம் அந்த உறவுக்குள்ளாக கொண்டு போகவில்லை. அங்கே தகப்பன் என்ற உறவுக்குள்ளே தாவீதை கொண்டு வருகிறார். தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி, சொன்னபடி எல்லாம் இல்லை, செய்தபடி எல்லாம். Be ye not the hearers of God's words, but be ye doers of God's words. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய். இங்கே எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டான் இல்லை, செய்ததெல்லாம் பார்க்கிறான். அப்போ பல தலைமுறைகளுக்கு கடந்து பிறக்கிற இவனுக்கு எப்படி தெரியும்? நேரடியாக பார்த்தானாம். மற்றவர்கள் தாவீதை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தகப்பன் போலவே நாமும் நடக்க வேண்டும். அதை கேட்டு கேட்டு சில நேரம் அதிக வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த பேசுகிற நபரையே பார்த்தது போன்ற ஒரு பிரமை நமக்குள்ளாக ஏற்படுகிறது தானே. இங்கே எசேக்கியாவிற்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. அவன் எதை செம்மையான காரியங்களை செய்கிறான். 4:5 நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை அறிந்து கொள்ளலாம். 6வது வசனத்துக்கு வருகிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க. இதுதாங்க கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளுவது. நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரோடு நடக்கிறோம். 2025 தொடங்கின பொழுது நான் இந்த ஆண்டு முழுவதிலும் அல்ல, என் ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பேன். ரெசல்யூஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்று காலை வேளையிலே உங்களுடைய தீர்மானம் உறுதிப்பட்டதாய் இருக்கிறதா? அதற்கு அஸ்திபாரமே கர்த்தருடைய காவலை காத்து கொண்டால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு நாம் முழுவதுமாக பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு அவன் என்ன செய்யவில்லை? நோ டர்னிங் பேக். நம்ம எத்தனை தடவை கர்த்தர்கிட்ட சொன்னோம், பாடல் வழியாக சொன்னோம், மனதிற்குள்ளே சொன்னோம், உம்மை விட்டு நான் பின் செல்ல மாட்டேன் ஆண்டவர். நோ டர்னிங் பேக். இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பின்னால தான் இருக்கிறேன். அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற பிள்ளைகள் கர்த்தருடைய காவலை காத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? ஆனால் எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் பதிலாக he completely relied on Jesus Christ, completely relied on Elohim, யெகோவா தேவனை, எலோஹிம் தேவனை பூரணமாக சார்ந்திருந்தான். இவன் ராஜா சாதாரண ஆள் கிடையாது, பலம் மிக்கவன். ஆனால் தன்னுடைய பலத்தை அவன் சார்ந்து கொள்ளவில்லை. பதிலாக கர்த்தருடைய பலத்திலே தன்னை முற்றிலுமாக சார்ந்து கொள்ள அவன் என்ன செய்கிறான்? மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டான். நம்ம 1 ராஜாக்கள் 2:4 என்ன வாசித்தோம்? 3 என்ன வாசிக்கிறோம்? மோசேயின் நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று பேசப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ற பதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களுக்கு, ஆதி அப்போஸ்தலர்களாகிய பரிசுத்த பேதுரு, பரிசுத்த பவுல் இவர்களை கொண்டு தேவன் சபைகளுக்கு எழுதுகிற நிருபங்கள் வாயிலாக தேவன் கற்பனைகளை, கட்டளைகளை போதனையாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அந்த உபதேசத்திற்கு இதுதான் நம்ம சொல்லலாம், மோசேயை நாங்கள் பார்க்கலங்க, நாங்கள் மோசேயினுடைய வம்ச வழியும் கிடையாது. ஓகே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உபதேசம். நீங்கள் மத்தேயு 5, 6, 7 கடைசியில் வாசித்து பாருங்க. அவருடைய உபதேசத்தை குறித்து ஜனங்கள் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
அந்த அளவிற்கு அவருடைய போதனை மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு வருகிறது. அதே உபதேசத்தை அடிப்படையாக கொண்டுதான் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு எழுதுகிற நிருபங்களுக்கு தங்களுடைய உபதேசங்களை புகுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது மோசேயின் கற்பனைகள், மோசே சொன்னதல்ல, மோசேக்கு தேவன் சொன்ன கற்பனைகள், அதை நம்ம விவரித்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த காவலை நாம் எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாமே நமக்குள்ளாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாத்திராகமம் 20வது அதிகாரம் முதல் 17 வசனங்களை நீங்கள் வீட்டுகளிலே சென்று வாசித்து பாருங்கள். இதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே கர்த்தருடைய அந்த சட்ட திட்டங்களை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய அந்த பிரமாணங்களை, மோசேக்கு தேவன் சொல்லிய வார்த்தைகள் என்றுதான் அந்த பிரமாணங்கள் ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து தேவன் அங்கே இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க, எங்களோட கடவுள் பேச வேண்டாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அங்கே தீர்க்கன் சாமுவேல் தேவ பிரசன்னத்திலே மனம் கசந்து துக்கத்தோடு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஏன்பா நீ ஏன் கவலைப்படுற, உன்னையே அவங்க தள்ளலப்பா, என்னையே தான் தள்ளிட்டாங்க. நான் தான் அவர்களை அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருவதற்கு நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். நான் அவங்கள எகிப்தியரின் சேனை அவர்களோடு கலந்துவிடக்கூடாதே என்கிற பாரத்திலே நான் தூங்காம நான் அவர்களுக்கு மத்தியில் போனேன், பின்னால் போனேன், முன்னால் போனேன், சுற்றிலும் இருந்தேன். என்னை அவர்கள் தள்ளிட்டார்கள், உன்னைய தள்ளலப்பா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சங்கடத்தோடு இருக்கிறாய். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கர்த்தர் ராஜாவை கொடுக்கிறார். அந்த ராஜாக்களுக்கும் கூட தம்முடைய பிரமாணங்களை முதலாவதாக ஆசாரியர்களை கொண்டு, தீர்க்கர்களை கொண்டு போதிக்கிறார். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாண நூலை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்று இலவசமாக வேதாகம புத்தகங்களை அநேகருக்கு சில இயக்கங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். வேதாகம அட்டை என்றால் அது கர்த்தருடைய புஸ்தகம் என்று தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. அநேக தேவனுடைய வார்த்தைகள் அந்த புத்தகத்திலே பதிவாகவில்லை என்பது தேவ ஊழியர்களின் கருத்து. அந்த புத்தகத்தை விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் இலவசமாய் கொடுத்தா கூட நீங்கள் வாங்காதீங்க. ஊழியர்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். அதில் பலவிதமான காரியங்களை இதெல்லாம் அந்த வேத புத்தகத்திலே பார்க்க முடியவில்லை, பதிவாகவில்லை. அவர்கள் இயேசுவை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் அந்த திரித்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பதங்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். ஆனால் பார்ப்பதற்கு வேதாகம அட்டை போலவே துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த புத்தகத்தினுடைய தோற்றம் வேதாகமம் போலவே இருக்கிறது. பட் அது வேதாகமம் அல்ல. உங்கள் கரங்களில் இருக்கிற பழைய புத்தகங்களை நீங்கள் தூக்கி எறிந்து விடாதபடி உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த வேத வசனங்களை கடத்த வேண்டும். ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு எது உண்மை எது பொய் என்பதை நிதானிக்க தெரியவில்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையிலே தானே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தை சரியாய் புகுத்த வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். அதுவும் கூட அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளாக வருகிறதை பார்க்க முடியும். இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே 7ஆம் வசனத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18:7 ஆகையால் therefore நீ கர்த்தருடைய காவலை காத்து கொண்டால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு அனுகூலம் கிடைத்தது தானே. அவன் எங்கே போனாலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்ததினாலே அவன் புத்திமானாய் நடந்தான். எதை
தள்ளிவிட வேண்டுமோ அதை தள்ளிவிட்டான். ஈவன் அசிரியா ராஜாவின் அதிகாரத்தையே அவன் நிராகரிக்கிறான். உனக்கு கப்பம் தானே, வாங்கிக்கொள், பட் உன்னுடைய அதிகாரம் இங்கே உள்ளே வரக்கூடாது. எங்களுக்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார் என்றால் ஏகோவா தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய ஆளுகைக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். ராஜாவாகிய எசேக்கியாவானாலும் சரி, எங்களுடைய ஜனங்கள் ஆனாலும் சரி, நாங்கள் தேவனுக்கு மாத்திரம்தான், அவருடைய அதிகாரத்திற்கு தான் கட்டுப்பட்டவர்கள். அசிரியா ராஜாவே, உன்னுடைய அதிகாரத்திற்கு நாங்கள் உட்பட மாட்டோம். அசிரியா சும்மா விட்டுருவானாம்? படையெடுத்தும் வருகிறான். அவனுக்கு தேவன் எப்படி அனுகூலம் பண்ணினார் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு உள்ளாக சென்று வாசித்து பாருங்கள். என்ன செய்தாலும், எங்கே போனாலும் கர்த்தருடைய அனுகூலம் உங்களுக்கு வேண்டும் என்றால், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தருடைய காவலை காப்பாயாக. அது ஒரு போதனை அல்ல, கட்டளை. அது நமக்கு தேவன் கொடுக்கிற நிபந்தனை. ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாததை வேதத்திலே பார்க்கவே முடியாது. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? 26ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்றால், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். பாருங்க, ஆரம்பமே கர்த்தாவே என்னை நியாயம் விசாரிய. நம்ம எப்படி கேட்போம்? இதை தாரும் அதை தாரும். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது என்னை நியாயம் விசாரியும். காரணம், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். ஐ வாக் இன் மை இன்டெகிரிட்டி. என்னுடைய உத்தமத்திலே நான் என்ன செய்கிறேன்? இனிமே நடப்பேன்னு சொல்லலை, நான் நடந்தேன் தானே சொல்லலை, நடந்து கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு தள்ளாடுதல் என் வாழ்க்கையிலே இல்லை. இதை சொல்லுகிற நாட்களிலே தாவீது கடந்து வந்த போராட்டமான, பிரச்சனை நிறைந்த, கஷ்டம், பாடுகள் அவன் சந்தித்தது ஏராளம். ஆனால் அவன் சொல்றான், என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் நல்லா என்னை புடமிடுங்கப்பா, டெஸ்ட் பண்ணுங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனால நான் அந்த காவலை, கர்த்தருடைய காவலை நான் என்ன செய்கிறேன்? அதை எப்படி காத்து கொள்ளுகிறேன்? அவரே 4:5 சொல்லுகிறார் பாருங்க. இது சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்திற்கு ஒப்பாக காணப்படுகிறது. வீணரோடே நம்ம எங்க உட்காருகிறோம்? 6 நாளும் மேகத்துக்கு கீழாய் இருந்து 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோமா? அல்லது வீணரோடே உட்கார வேண்டும்? அது என்னுடைய தொழில், அது என்னுடைய அழைப்பு, அதை விட முடியுமா? அப்படி என்றால் இந்த ராஜா ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? நான் வீணரோட என்ன செய்யவில்லை? உட்காரவில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருவது இல்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை துன்மார்க்கரோடே. முதல் சங்கீதம் 1 வசனமும் அதைத்தானே சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில் உட்காராத, நிற்காத, பேசாதன்னு சொல்லுகிற காரியத்தை நாம் உட்காருகிறோம், பேசுகிறோம், நடக்கிறோம். அது கர்த்தருடைய காவலை காப்பதா? நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் இதற்கு ஒப்பான காரியங்களை அங்கே வாசித்து அறிய முடிகிறது. வேலையாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியே பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் செய்கை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். இவன் வாய்க்கே வேலை இல்லை பாருங்க. பேச்சே எங்கதான் இருக்கு? கண்களால், கால்களால் பேசி, கண்களால் செய்கை காட்டி, ஆக்ஷன் சமத்துல. அடுத்து பாருங்க, தன் விரல்களால் போதனை செய்கிறான். ஆர்டர் பண்றான், இங்க வா, அதை செய், அங்க போ, உத்தரவிடுகிறான். தன் விரல்களால் போதனை செய்கிறான். இவன் குறித்து வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன். இவன் இருதயத்தில் என்ன இருக்கிறதா? வரமுண்டு. இவன் செய்யறதெல்லாம் விக்கட்னஸ்,
இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுங்க. இவன் இருக்கிற இடத்துல பிரச்சனை தான். ஆனால் தாவீது சொல்லுகிறார்னா அவங்களோடலாம் சேர்றது கிடையாது, அவங்களோட உட்கார்றது கிடையாது. கர்த்தருடைய காவலை காக்கிற வழிமுறைகளை தாவீது நமக்கு ஆலோசனையாக கூறுகிறார். 132 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கலாம். 132:12. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தார். காத்து, அந்த பதம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார். நாம் மாத்திரமல்ல, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய சாட்சிகளை, அவருடைய உடன்படிக்கையை காத்து. அதில் வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கிறோம். என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் நானும் உன்னை என்ன பண்ணுவேன்? பூமியிலே நேரிடுகிற ஆபத்துகளுக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நாம் அவருடைய காவலை காத்து கொண்டால் கர்த்தர் நம்மை காக்கிறவர். நாம் அவருடைய காவலை காத்து கொள்ளாவிட்டால், வாசிக்கிறோம் பாருங்க, காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் தாவீதுக்கு எப்படி ஆணையிடுகிறார்? நிஜமா நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதாங்க இந்த வார்த்தை. கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? தவற மாட்டார். தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நான் எப்படி இந்த காவலை காத்து கொள்ளுவது? கர்த்தர் நமக்கு வேதத்திலே அந்த வழிகளை வைத்திருக்கிறார். அதை குறித்த சில காரியங்களை நாம் வேதாகம வாயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்பதாக மறுபடியுமாக 1 ராஜாக்கள் 2:4 வாசிக்கலாம். இப்படி வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அந்த வசனம் பதிவாகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், சாட்சிகள், நியமங்கள் இதெல்லாவற்றையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும். எதற்கு அவருடைய காவலை காக்க வேண்டும்? அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவர் வழிகளில் நடப்பதற்கு 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வித் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை, ஒருவேளை கர்த்தருடைய காவலை நான் காக்க தவறிவிட்டேன், நம்முடைய இருதயங்களிலே இந்த உணர்வுகள் மேலிடலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அங்கே இருந்து, எங்க இருதயத்திலே நான் கர்த்தருடைய காவலை காத்து கொள்ள முடியவில்லையே, தவறிவிட்டேனே, அப்படி நினைக்கிறாயா? அங்கே உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும். Seek him with wholeheartedly. அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் தேடுகிறோமா? சற்று நாம் நம்மையே பரிசீலனை செய்து பார்ப்போம். இந்த கேள்விக்கு என்னுடைய கணிப்பு, சர்வே படி இல்லை என்பதுதான் நிஜம். அப்படித்தானே? அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும்னா எனக்கு என்ன தருவார்? கொடுக்குறாரா? வாங்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு கர்த்தர் என்னை குறித்து என்ன செய்யக்கூடாது? எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் நம்முடைய கான்செப்ட். கர்த்தர் நான் கேட்டேன்னா கொடுத்துடணும். அப்புறம் அவர் சொல்லுகிறது எனக்கு ஒத்து வந்தால் பார்ப்பேன், ஒத்து வரலைன்னா போய்கிட்டே இருப்பேன். அதை அவர் அங்கீகரிக்க வேண்டும். இது கர்த்தருடைய காவலை காக்கிற விதமாம். நமக்கு நன்மை செய்கிற கர்த்தருக்கு நம்ம இம்மட்டுக்கும் ஜீவனை கொடுத்து நிறைய சொல்கிறாங்க. மேக வெடிப்புன்றாங்க, பூமி அதிர்ச்சின்றாங்க, மழை பெஞ்சாலும் பிரச்சனைன்றாங்க, மழை பெய்யலைன்னாலும் நோயினுடைய தாக்குதல்கள் அதிகமாகின்றன சொல்கிறாங்க. இத்தனை காரியங்கள் நடுவிலும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறாரே, அவருக்கு நாம் பதிலாக எண்ணத்தை கொடுத்திருக்கிறோம்.
அவருக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அதனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்முடைய பதிலாம். நாம் அவருடைய காவலை எப்படி காக்கிறோம்? வாசிக்கலாம். அதே உபாகமம் 6:5 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயம், அரைகுறை அல்ல. அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். முழு ஆத்துமாவோடும். இங்கே அடிஷனலாக ஒன்று சேருகிறது, முழு பலத்தோடும். நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆமா. ஒரு சீஷனிடத்திலே இயேசு அந்த கேள்வியை கேட்கிறார். நீ என்னை அன்பு கூறுகிறாயா? ஆமாப்பா. அன்பு கூறுகிறாயோ? அதனால தான் நீ மீன் பிடிக்க போறேன்னு கிளம்பிட்டியோ? நீங்கள் யோவான் 21 அதிகாரம் முதல் 17 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். நீ உமக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, நான் சாவேனாக செத்துருவேனே தவிர நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். மார்தட்டின சீசன், உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது. நீர் சிலுவையில் மறிக்கிறதா? அது என் உள்ள ஏற்றுக்கொள்ளாது. இப்படியெல்லாம் நீர் பேசக்கூடாது. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின சீசன். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படியா? ஃபுல்லாக கழுவிருங்க, தலையிலிருந்து கழுவுங்க. கர்த்தருடைய கழுவுதலுக்கு தன்னை பூரணமாக அர்ப்பணித்த சீசன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், பரமேறி விட்டார். இனி என் பழப்பை நான் பார்க்கணும். எனக்கு யார் இருக்கிறா? மீன் பிடிக்க போகிறேன். இவர் சொன்ன மாத்திரத்தில் இவர் கூடயே சில சீஷர்களும் போகிறார்கள். கர்த்தர் இப்பொழுது, நீ மீன் பிடிக்க போகிறேன், நீ மாத்திரம் போனால் பரவாயில்ல, உன் கூட நாளை சேர்த்து இழுத்துட்டு போறியப்பா, என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? சிம்பிளாக அவர் சொல்கிறாரு. ஆமாம் ஆண்டவரே, அது உண்மையா? நம்மிடத்திலும் அதே கேள்வியைத்தான் இந்த காலை வேளையிலே கேட்கிறார். ரியலி டூ யூ லவ் மீ வித் ஹோல் ஹார்ட்டட்லி? உங்கள் பதில் என்ன? ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற எனக்கு நீர் உதவி செய்யும் என்று எசேக்கியா ராஜாவை போல கர்த்தருடைய பலத்திலே நாம் சார்ந்திருப்போம் என்றால், ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உத்தரவாதம் தருகிறார். அவருடைய காவலை நாம் சரியாய் காத்து கொள்ள முடியும். உபாகமம் 10 அதிகாரம் 12 வசனத்துக்கு வருவோம். 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே. இப்ப நம்ம எப்படி வாசிக்கிறோம்? இப்பொழுதும் அந்த பதத்தை உங்கள் இருதயங்களிலே, என்னுடைய இருதயத்திலே ஆவியானவர் பதித்து வைக்க கிருபை தருவாராக. இப்பொழுதும், இப்பொழுது இல்லை, இப்பொழுதும். ஒருவேளை அவருடைய காவலை நீ காத்துக்கொள்ள தவறிவிட்டாயோ? இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. வாசிக்கலாம். அவர் வழிகளை எல்லாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. வர்ஷிப் ஹிம் வித் ஹோல் ஹார்ட்டட்லி. நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? நம்முடைய ஆராதனையின் அந்த விதம் எப்படி இருக்கிறது? எனக்கு பிடிச்சிருந்தாதான், முடிஞ்சாதான். இந்த பதங்கள் எல்லாம் கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளுவதற்கு நமக்கு உதவாதவை. வாசிக்கலாம். உபாகமம் 30 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும். பாருங்க, இப்பொழுது நான் வாசித்த அத்தனை வசனங்களிலும் முழு இருதயம், அறகுறை இருதயத்தை பற்றி கர்த்தர் அங்கே பேசவே இல்லை. எனக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுவேன், அதுதான் அரைகுறை. அரைகுறையை அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க. நான் மனிதர்களை சொல்லவில்லை. சில சமையல் காரியங்களிலே வேகலைன்னா கொஞ்சம் ஆஃப் பாயில்டு சொல்கிறோம்ல, அந்த அரை வேக்காடை நம்மளால் முழுவதுமாக உட்கொள்ள முடியுமா? அது அஜீரணத்திற்குள்ளாக தள்ளிவிடும் தானே. அதுபோல தான் இருதயம், அற மனசு, அற பலம், அதிலே நாம் கர்த்தருக்கு ஒன்றையும் சாதித்து விட முடியாது. வர்றியா? முழுசா கொடு. உலகத்தான் சொல்கிறாங்க பழத்தை பிக்கக்கூடாதுன்றான். நமக்கு அது தெரிய மாட்டேங்க. பிச்சு தான் தருவேன்றோம். இருக்கிறது ஒரு பிள்ளை தானே. முழுமை. பிதாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே பேரான குமாரனை
நமக்காக கொடுத்தாரே. நாம் பிக்கிறோம் அன்பில், உமக்கு பாதி, உலகத்துக்கு பாதி, மாம்சத்துக்கு பாதி. நோ, அதை நான் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயானால் அவருடைய காவலை காக்க முடியும். அவருடைய காவலை காப்பாயானால் பிழைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிழைக்கிற வழியை பாரு. இங்க வேதத்திலே பிழைக்கிற வழியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் நாம் அதை எடுத்துக்கொண்டு நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க இயலாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற போதகர்களுக்கெல்லாம் போதகர் இவ்விதமாக சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனும் ஒரு வேன் நிறைய வேர்ட்லி திங்ஸை எடுத்துக்கொண்டு ஹெவன்லி கேட்ஸை உடைக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தூங்குகிறவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே இந்த பதங்களை எல்லாம் பதிய வைப்பாராக. எந்த ஒரு நபரும் அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாயிருக்கட்டும், எவ்வளவு பெரிய பராக்கிரமனாயிருக்கட்டும், எவ்வளவு பெரிய கல்விமானாய் ஞானியாயிருக்கட்டும், எனக்கு அதை குறித்த கவலை இல்லை. காரணம், அவன் தன்னுடைய பரலோக வாசலிலே ஒரு வேன் நிறைய உலக சம்பத்துக்களை எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் கதவை அவனால் திறக்க முடியாது. இதை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? மரிக்கும்போது நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடிகிறதா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என் சர்டிஃபிகேட்டெல்லாம் என் கழுத்துக்கிட்ட வச்சிருங்க, இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சுமா சொல்கிறோம் தானே. நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வைத்திருக்கிறேன், என்னுடைய அந்த சொத்துக்களின் பட்டியல், அதெல்லாம் எடுத்து என் சைடில் வச்சிருங்க சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னால் கூட உங்கள் சந்ததி அது கிடக்கு அப்படின்வாங்க. உங்களை உள்ள வைக்கும்போது கூட காது மூக்கு நாக்கு என்னத்தையாவது இருக்கா பிச்சு எடுத்துருவாங்க. எகிப்திய ராஜாக்கள் பிரமிடுகளிலே அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவர்கள் பயன்படுத்தின அத்தனை பொருட்களையும் சேர்த்து அடக்கம் செய்வார்களாம். அதை ஸ்பர்ஜன் அழகாக சொல்லுகிறார். அந்த பிரமிடுகள் ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தை தான் சம்பாதித்தது. இந்த பிரமிடுகள் இன்றும் அதை நாம் பார்க்கிறோம் தானே. கல்லறைகளிலே புதைக்கிற அந்த நபர்களிடத்தில் இருக்கிறதை அந்த கல்லறையை காக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொள்ளுகிறார்கள். விலையுயர்ந்த வஸ்திரம் அவங்களுக்கு போக தான் மிச்சம். நம்ம நினச்சிக்கிடுவோம், நமக்கு பிரியமானவங்களுக்கு மோதிரம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அந்த மோதிரம் ஒன்றும் பெருசு இல்லை, வேணாம், விரலை கட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அப்படியே பார்ப்பான் கல்லறை காவல் காக்கிறவன். வெரி குட். அதை சாதாரண உங்கள் பார்வையில் டொக்கு டக்குன்னு அடித்து மூடுவான். நீங்கள் கடந்து வந்த பிறகு அவன் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள இயலுமோ, இன்று வரை அது நடக்கிறது தானே. எகிப்திய ராஜாக்கள் காலத்தில் இருந்து சவங்களை கூட மனிதர்கள் விட்டு விடுவதில்லையே. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என் காவலை காத்துக்கப்பா, அதுதான்ப்பா பிழைக்கிற வழி. என் காவலை நீ சரியாய் காத்து கொள்ளுவாயானால் அங்கே வந்து உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன்னுடைய பாடுகளுக்கு, உன்னுடைய அவமானங்களை சந்தித்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் உனக்கு அங்கே பலன் காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன். கர்த்தருடைய காவலை நீங்கள் காப்பீர்களானால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண் சாடையாய் விட்டு விடுகிறவர் அல்ல. உங்களை இரவும் பகலும், நீங்க எப்படி வேத வசனத்துல வாஞ்சையாய் இருக்கிறீர்களா, அவரும் இரவும் பகலும் பார்க்கிறார். நீங்க இரவும் பகலும் அவரிலே அன்பு கூறும்படி வைராக்கியமாய் இருக்கிறீர்களா, அவரும் உங்களிலே கிரியை செய்யும்படி இரவும் பகலும் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். நான் அவர்களை பண்படுத்தி அவர்களை கண்ணோக்கமாய் இருப்பேன் சொல்லுகிறார். உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்தால் அப்படியே விட்டு விடுவாரா? நாம் செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் அவருடைய காரியத்திலே
அவர் உண்மையாய், அவர் ஒருபோதும் தவற மாட்டார். முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் நம்முடைய ஜெனரேஷனுடைய இருதயத்தையும் என்ன செய்ய வேண்டும்? சர்க்கம்சைஸ் அவர் ஹார்ட்ஸ். நாம் கர்த்தரிடத்திலே அலற வேண்டிய கடைசி விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனி டைம் எனிதிங் வில் பி அக்கர்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம். அடுத்த நொடியிலே கர்த்தருடைய வருகை இருக்கலாம். ஆமாப்பா, இதை நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். நானும் சொல்லுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் இதே தான் சொன்னார்கள். இயேசு வருகிறார், இயேசு எங்க வந்தார், வரல, எப்படி வேணாலும் வாழலாமா? இல்லை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த ஜீவ மார்க்கம் நமக்கு போதனை கொடுக்கிறதே, கட்டளையிட்டு இருக்கிறதே. அப்படி என்றால் அவருடைய காவலை நாம் காக்க வேண்டுமே. அவருடைய காவலை காப்பதற்கு நம்முடைய இருதயம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியாருடைய இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமே. இதெல்லாம் தொகுத்து இயேசு கிறிஸ்து மத்தேயுக்கு வருகிறார். 22ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கலாம். மத்தேயு 22, 37, 38. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயம். நீங்க அதுக்கு முன்னால படிச்சீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்தை குறித்த காரியத்தை ஒரு பைபிள் ஸ்கிரைபர், ஒரு பைபிள் டீச்சர் சோதிக்கிறார். இவர் என்ன சொல்லிடுவாரு பார்த்துருவோம். மோசேயின் நியாய பிரமாணத்தை சொல்றாரா இல்ல வேற எதையும் டபாய்க்கிறாரா? அவருடைய சிந்தனைகளை அறிந்த கர்த்தர் சரியாய் பதிலளிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு. அறகுறை இருதயம், இங்கேயும் கர்த்தர் அதே பதத்தை தான் சொல்லுகிறார். முழு இருதயம்னா அதுக்கு வேற ஒரு விளக்கம் இல்லைங்க, முழுசு தாங்க. முழுசையும் கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நமக்கு புரிகிற மாதிரி கர்த்தர் சொல்றாரு. முழு மனசு வேணும்யா சொல்றாங்க தானே. அந்த மனசை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார்? வித் ஹோல்னஸ். நம்ம என்ன பண்றோம்? ஹோல், துவாரம் போட்டு விடுகிறோம். அவர் WHOLE ஹோல், முழுமையை கேட்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? அந்த டபிள்யூவை கட் பண்ணிட்டு துவாரங்களை போட்டு விடுகிறோம். இவ்வளோதான் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், முழு மனதோடும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? லவ் ஹிம். வேற ஒன்றும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதுதான் கர்த்தருடைய காவலை காப்பது. வேற எப்படி பாதுகாப்பது? பத்திரமா எடுத்து கபோர்டில் வச்சுக்கலாமா? லாக் பண்ணி அந்த சாவியை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு பாக்ஸுக்குள்ள அதை பூட்டி வச்சு அந்த பாக்ஸை இன்னொரு இடத்துல இப்படி ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, சிம்பிளி லவ் மீ வித் ஹோல் ஹார்ட்டட்லி. அதுதான் கர்த்தருடைய காவலை காப்பது. வாசிக்கலாம் பாருங்க. ஆம்பிளிஃபைடு பைபிள் என்று சொல்லப்படுகிற விரிவாக்கப்பட்ட வேத புத்தகம் இந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு இப்படியாக விளக்கம் கொடுக்கிறது. நான் யோசிக்கிறேன், உம்முடைய காவலை காப்பதுன்றா என்ன ஆண்டவரே? தெரியல நமக்கு ஆண்டவரே. புரிந்து கொள்ளுகிற தன்மை எனக்கு இல்லை ஆண்டவரே. உலக காரியம் வேறு, உம்முடைய ஞானம் வேறு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். உங்க வாயிலிருந்து வருகிற அந்த அறிவும் புத்தியும் எனக்கு கிடைச்சாதான் உங்க வசனத்தினுடைய அர்த்தத்தை என்னால் கிரகித்து கொள்ள முடியும். விரிவாக்கப்பட்ட வேத புத்தகம் இந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கீப் யுவர் ஆப்ளிகேஷன்ஸ் டு த லார்ட். கர்த்தருடைய காவலை காப்பாயாக. அந்த பதத்திற்கு விரிவாக்கப்பட்ட வேத புத்தகம் சொல்லுகிறது, கீப் யுவர் ஆப்ளிகேஷன்ஸ். வாட் இஸ் மென்ட் பை த வேர்ட் ஆப்ளிகேஷன்? நமக்கென்று தேவன் சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். பெற்றோர் என்றால் அவர்களுக்கு ஏற்ற கடமை, பிள்ளை என்றால் அந்த பிள்ளைக்கு ஏற்ற கடமை, வாலிபன் என்றால் யுவதி என்றால் அதற்கேற்ற கடமை. நாம் எந்த பொசிஷனிலே இருக்கிறோமோ, எந்த கண்டிஷனிலே இருக்கிறோமோ, நமக்கு ஏற்ற அந்த கடமை. கீப் யுவர்
obligations to the Lord. கர்த்தருக்கு உன்னுடைய கடமைகளை சரிவர செய். அதுதான் கர்த்தருடைய காவலை காப்பது. இது நமக்கு இன்னும் கொஞ்சம் இருதயத்திலே பதிவாகிறது தானே. காவலை காப்பாயாக, புரியல. ஆண்டவர் சொல்றாரு, கையில வச்சிருக்கிற அலைபேசி வச்சிருக்கியா, படிக்கல ஆனா நோண்ட தெரியுதுல்ல, ஸ்டேட்டஸ் வைக்க தெரியுதுல்ல, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண தெரியுதுல்ல, அது தெரியுதான் படிக்காத நபருக்கு. ஆனால் வேத வசனத்தின் அர்த்தம் தெரியவில்லையாம். கர்த்தர் கேட்கிறார், நான் கேட்கல, எனக்குமே ஒன்றும் தெரியாது. அது உனக்கு எப்படி கற்றுக்கொள்ளுகிறாய்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறோம், இது என்ன பண்ணணும், எப்படி போகணும், என்னென்ன அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு, ஃபார்முலாவை கரெக்டாக பதித்து கொள்ளுகிறோம். அந்த இடத்துல நம்முடைய படிப்பை கொண்டு வருகிறோமா? அந்த இடத்துல நம்முடைய உலக அறிவை பயன்படுத்துகிறோமா? எதுவும் இல்லை. ஆனால் மீன்காரம்மா கூட உள்ள சொருகி வச்சுக்கிட்டு இருக்கு, தலையில் மீன் கூட வர்றேன் அசால்ட்டாக பதில் சொல்லுகிறது. இந்த அம்மா பார்த்தா பாவமாக இருக்கு, அழகா அந்த அலைபேசியை கையாளுகிறதே. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் காவலை காப்பது. அந்த அலைபேசி வச்சிருக்கிற இடத்த பார்த்தியா, சொருகல் போயிடக்கூடாதான், சொருகி வச்சுக்கிறாங்க. அப்போ என்னை நீ அப்படியாக உனக்குள்ளே என்னை தக்க வைத்து கொண்டால், நீ எனக்குன்னு செய்யக்கூடிய கடமைகளை கண்டிப்பாக உன்னால் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். அதை குறித்த சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம், ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி மோசேயின் நியாயப்பிரமாணம். அதை மறைமுகமாக பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீ மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிற பத்தியா, தட் இஸ் யுவர் ஆப்ளிகேஷன். நம்ம இன்னைக்கு மாம்சத்திற்கு ஈடாக தான் போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் எதை அடிப்படையாக வைக்கிறோம்? மாம்சம் சொல்லுது, இன்னைக்கு அங்கே போகணும், இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் டே, இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டே. மாதம் பூரா பர்த்டேயும் வெட்டிங் டேயும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, என்னைக்கு ஆவியின்படி நடக்கிற அனுபவங்கள் நமக்குள்ளாக கடந்து வரும், போக வர அலுப்பாகிவிட்டது. கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு, அதுக்காக நீங்கள் போக வேண்டாம் என்பதல்ல, ஆனால் மாம்சத்தின்படி நடக்காமல், வாக் நாட் பை த ஃப்ளஷ், வாக் பை ஸ்பிரிட். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற போதனைகளின்படி ஆவியின்படி நடக்கிற அனுபவம் இருக்கும் என்றால், கண்டிப்பாக கீப் த சார்ஜ் ஆஃப் த லார்ட், கீப் த ஆப்ளிகேஷன்ஸ் டு த லார்ட். கர்த்தருடைய காவலை நம்மால் காக்க முடியும். இதை சங்கீதக்காரன் 50வது சங்கீதத்தில் நம் ஆவியானவர் நமக்கு புரியும்படியாக, இது பவுல் படித்தவர், ரொம்ப படித்தவர், பேசுகிற சில காரியங்கள் நமக்கு சட்டென்று புரிவதில்லை. அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, 50ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களே என்னிடத்தில். நமக்கு இது வாசிப்பதற்கு நேரம் சற்று இடையூறாய் இருப்பதனால் நீங்கள் மனதிற்குள்ளாகவே வாசித்துக் கொள்ளுங்கள். நான் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே அங்கே கர்த்தர் தன்னோடு உடன்படிக்கை பண்ணும்படி ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அவர்களிடத்திலே கர்த்தர் காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார். காணிக்கை என்றால் நாம் இன்று பேசுகிற காணிக்கை அல்ல. நாம் இன்றைக்கு உடனே காணிக்கைன்னு சொன்னால் பணம் தான் நம்முடைய மனதிலே பெரிய அளவிலே வந்து நிற்கிறது. கர்த்தர் அங்கே இந்த மக்களிடத்திலே காணிக்கையை கேட்கிறார். உன்னை இவங்க கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லுகிறார்.
நான் பசியா நீ கொடுத்த காணிக்கை வச்சு தான் போய் ரேஷன் கடையிலையாவது அரிசியை வாங்கி அடுப்பு விறகு அடுப்பு எரிய மாட்டேங்குது, பெய்கிற மழைக்கு ராத்திரி மழை பெய்யுதா, நனைஞ்சு போகுதா, காலையில் என்னால் சமைக்க முடியலை, அதனால எனக்கு காணிக்கை கொடு. அப்படி கர்த்தர் கேட்கவில்லை. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி என்னுடையது, உலகமும் அதிலுள்ள குடிகளும் என்னுடையது, பின்ன எதுக்கு ஆண்டவரே காணிக்கை கேட்கிறீர்? நம்முடைய அற்பமான சிந்தனை தாவுகிறது. நீங்கள் அதை வாசித்து கொண்டே வாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. அதுதாங்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காணிக்கை. நம்ம எப்படிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம்? தோத்திரம் அப்படித்தான், சத்தம் அப்படியே அடங்கிரும். அதுக்கு பேர் ஸ்தோத்திர பலியா? உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை குளோரிஃபை பண்ணுவாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். பிறகு டக்குன்னு சொல்கிறாரு, இங்கே எப்படிங்க துன்மார்க்கன் வந்தான்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 16 படிக்கிறோம், 50:16. தேவன் இவன் எப்படிங்க உள்ள வந்தான்? இவன் காணிக்கை செலுத்துறதுக்கு இஷ்டம் கிடையாது, ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு இஷ்டம் கிடையாது. அதில் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமே, அதில் 2 இட்லி பிச்சு வாயில் போட்டுக்கலாமே. பசிக்குதுப்பா, பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, இதை கேட்டே நம்ம பழகிட்டோம். நம்முடைய மோட்டோ எதுனா சாப்பாடு கூப்பாடு. இங்கே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? ஸ்தோத்திர பலிகள் எப்படி வருகிறது? உன்னதமானவருக்கு நம்ம கொடுத்த அந்த பொருத்தனைகள், தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருக்கு இதை செய்வேன், அதை செய்வேன். கர்த்தரும் ஆசையோடு பார்க்குறாரு. செய்வாங்களான்? பூஜ்யம்தான் அவருக்கு கொடுக்கிற பதிலாக அமைகிறது. அதனால தான் அந்த மனிதன் துன்மார்க்கனாக மாறிவிடுகிறான். இப்போ இவனை கேட்குறாரு கர்த்தரு, உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது ஏன் நியாய பிரமாணத்தை சொல்கிறதுக்கு? வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா ஆப்பு. நீங்கள் கரெக்டாக அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் ஜெபத்தோடு வாசித்து பாருங்கள். நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம்? நீ யார் பேசுறதுக்குன்றார். கர்த்தருடைய ஊழியக்காரன் மேன்மை பாராட்டி கொண்டு திரிகிறோம். நாம் தேவனுடைய பிரமாணங்களின்படி வாழ்கிறோமா? கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஹோலி யுக்காரிஸ்டி என்று சொல்லுகிறார்கள், இந்த சாக்கிரமத்திலே நாம் எவ்விதம் பங்கு பெறுகிறோம்? அசட்டையாக கர்த்தர் அதை சொல்றார் பாருங்க. நீ என்னெல்லாம் நீ பண்ற, ஏன் துன்மார்க்கன் என்று உன்னை அழைக்கிறேன்? கர்த்தர் சொல்றாரு, நீ சிட்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னால கொஞ்சம் உங்க பின்னால பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க எரிந்து விட்டு இருக்கிறீர்கள். அதுக்கு பெயர்தான் கர்த்தருடைய காவலை காக்கவில்லை. நீ கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். என்ன செய்தாலும் எங்கே போனாலும் என் வழியில் நீ உண்மையாய் நடக்க வேண்டும். நீ என் காவலை காத்து கொண்டால் நானும் உன்னை காப்பேன். இப்போ உனக்கு என்னப்பா நியாயம் இருக்கு? சிட்சையை பகைத்தாய். நான் உன்னை எத்தனை தரமோ கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அதனால இப்போ நீ யாரு? துன்மார்க்கன். நீ சிட்சையை பகைத்து எனக்கு பின்னாக என் வார்த்தைகளை என்ன செய்து விட்டாய்? போட்டாயும் கூட சொல்லல, போடுகிறாய். அடுத்து சொல்றார் பாருங்க, ஒரு திருடனை பார்த்தேன்னா நீ அவனோட என்ன பண்ற? ஒத்து போகிறாய். தவறை சுட்டி காட்ட உனக்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. அவன் பண்றான், என்ன பண்ண சொல்லுகிறோம் தானே. கர்த்தர் அதை தான் இங்கே சாடுகிறார். திருடனை காணும்போது அவனோடு என்ன செய்கிறாய்? ஆனா இங்க வந்துகிட்டு நான் காவலை காக்கிறேன், அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? கர்த்தர் கேட்கிறார். திருடனை பார்த்தேன்னா அவனோட ஜாயிண்ட் ஆயிக்கிற, ஒன்னஸ் ஆகுது.
அடுத்து விபச்சாரரோடும் பங்கு உண்டு. நான் சொல்லலைங்க, நான் பிளான் பண்ணியும் வரலைங்க. உங்களுடைய பின் வாழ்க்கை எனக்கு தெரியாது. கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் என்றால் நாம் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க. நீங்கள் 19, 20 மனதுக்குள்ளாக படிச்சுக்கலாம். 20 வாசிப்போம். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி. இது குடும்பங்களிலே நடக்கிறது தானே. உட்கார்ந்து என்ன பண்ற? உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி இன்று கண்கூடாக கேட்க முடிகிறது. சகோதரனுக்கு விரோதமாக உனக்குன்னு தேவன் கொடுத்திருந்தார்னா அதை அனுபவிக்கலாம். நீ ஏன் இன்னொருத்தருக்குள்ளதை அபகரிக்கணும்னு நினைக்கிற? அது விரோதம் தானே. உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னை காண்கிற கர்த்தர். ஆகார் மட்டும்தான் சொல்ல முடியுமா? இன்றும் நம் ஒவ்வொருவரையும் காண்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை போல நானும் இருப்பேன் நினைச்சுக்கிட்டியா? ஒவ்வொன்றாக உன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன். கடைசியிலே சொல்லுகிறார் 23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என் வழியில் நடக்கணும்னு நினைக்கிறியா? க்ளோரிஃபை மீ. அது ஒன்றும் யாருக்கும் கஷ்டம் கிடையாது. உங்கள் பணத்தையோ உங்கள் பொருட்களையோ கர்த்தர் எதிர்பார்க்கலை. இன்றளவும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஸ்தோத்திர பலிகள். கர்த்தருக்குரிய மகிமையை நாம் திருடக்கூடாது. கர்த்தருக்குரிய மகிமையை, வல்லமையை கர்த்தருக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறோம்? நான் இல்லைன்னா இந்த குடும்பம் எப்படி? அப்போ என்ன அர்த்தம்? அந்த மகிமை எனக்கு தான், கர்த்தருக்கு இல்லை. கர்த்தரும் இங்கே வந்து சமைச்சாரு, அடுத்த அடி அடிக்கிறோம். நான் மாத்திரம் இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீடு நாறி போயிடும். சொல்கிறோம் தானே. நீங்கள் வீடுகளிலே பேசுகிறதை ஆவியானவர் இங்கிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். மகிமையை நீங்கள் திருடக்கூடாது. உங்கள் வேலை அது கிடையாது. நீர் தான் ஆண்டவர், நீர் தான் ஆண்டவர். உமக்கு மகிமை ஆண்டவர். எந்த வீட்டிலையாவது அந்த சத்தம் கேட்குதா? கர்த்தர் ஆசையோடு பார்க்கிறார். நான் இல்லைன்னா இன்னும் ஆகும் தெரியுமா? நான் ஆக்கும். நான் தான் நான் படுற பாடு அடேங்கப்பா. நம்மை நாமே புகழ்ந்து தள்ளி விடுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலி செலுத்த மறக்காத. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவே. உங்க வழியை செம்மைப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அவருடைய காவலை காப்பாயாக. என் படிப்பு என்ன தெரியுமா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? நான் படிக்கலை தான், ஆனால் எவ்வளோ கூறா கொண்டு போகிறேன் தெரியுமா? என்ன மேன்மை பெருமை, அத்தனை கிரீடத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து, மகிமை உங்களுக்கு தான்ப்பா, புகழ்ச்சி உங்களுக்கு தான்ப்பா, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா. அந்த வார்த்தை எந்த உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வெடித்து கிளம்புகிறதோ கர்த்தர் சொல்லுவார், உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன், உன் நடுவில் மகிமையாக விளங்குவேன். மனுஷன் சொல்லலைங்க, தீர்க்கதரிசி சொல்லலை, கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லலை, கர்த்தரே சொல்லுகிறார். அவருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். அப்படிப்பட்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அதுதான் கர்த்தருடைய காவலை காக்கிற விதம் என்று கர்த்தர் வேதத்திலேயே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்படியாக ஏன் இந்த காவலை நான் காக்க வேண்டும்? இந்த காவலை நான் எப்படி காத்து கொள்ளுவது?
வேதத்திலேயே கர்த்தர் நமக்கு ஆலோசகராய் நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். 119 சங்கீதம் 9வது வசனத்திற்கு நேராக நம்முடைய முழு கவனத்தையும் கொண்டு வருவோம். தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எழுந்திருச்சு நின்று கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன் இவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க? யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு துணைக்கு நிற்கிறேன், அதனால கவலையே பட வேண்டாம். ஒரு ஆள் துணைக்கு நிற்கிது. நீங்கள் எழுந்திருச்சு நின்று உங்கள் தூக்கத்தை விட்டு கலைஞ்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் உள்ளங்களிலே பதித்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபர்களுக்குங்க, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க. வயசானவங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த நாளை யோசித்து இந்த நாள் வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்க, நீங்களும் வாலிபராக தான் இருப்பீங்க. ஆகக்கூடிய வாலிபன்னா ஒருத்தன் மாம்சத்தில் இருப்பான், எழுத்தின்படியாக வாலிபன். சிலர் ஆவிக்குள்ளாக வாலிபராய் இருக்கலாம். ஆகக்கூடிய எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம்? வாலிபன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எது கிடைக்கிறது? நியூ ஸ்ட்ரெங்க். அப்போ அவங்க அந்த வாலிப தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தானே. கர்த்தருடைய பாதையிலே நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் கண்மலை, என்னிடத்தில் அநீதி இல்லை, அதனால நீ எப்படி இருப்ப? ஓல்ட் ஏஜ்லையும் யூ வில் பேர் மச் மோர் ஃப்ரூட்ஸ். வயது முதிர்ந்த காலம் நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனா நான் உன்னை வாலிபராய் பார்க்கிறேன். அந்த முதிர்ந்த பருவத்திலும் நீ கனி கொடுக்க முடியும். நம்ம கனி கொடுக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம கனி கொடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆவியானவர் அதை பார்த்து விட்டு இந்த 119:9க்கு வரலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கனிகள் கொடுக்கிறோம், ஆனால் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? வாசிக்கலாம் பாருங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நான் இனி என்ன வேலைப்பா செய்யறது? சிலுவையிலேயே நான் பலியாயிட்டேன், இதுக்கு மேல ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிறார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க. கசப்பான பழங்களை, கர்த்தருடைய காவலை நாம் காத்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய காத்து கொண்டிருக்கிற தன்மை வீணாக போகிறது. காரணம், அது எதை கொடுக்கிறது? கசப்பான பழங்களை தந்தது என்ன? இந்த கேள்விக்கு சபையே, சகோதரா சகோதரி, உன் பதில் என்ன? நான் ஏதோ கேள்வி கேட்கணும் இல்லைங்க, கர்த்தர் கேட்குறார். நீ கசப்பான பழங்களை தரையப்பா, உன் வாயை திறந்தா தாங்க முடியலப்பா, கஷ்டமாக இருக்குப்பா. அவ்வளவு கசப்பான பழங்கள் உன் வாயிலிருந்து வெளியே வருது. உன் கிரியையை பார்க்குறேன், கசப்பாக இருக்கு. நான் உனக்கு செய்யாத எந்த வேலையை இனி நான் உனக்கு செய்ய முடியும்? நீ கொடுக்குற கனி கொடுக்குற, ஆனால் நீ நல்ல திராட்சை பழங்களை தருவேன்னு நான் ஆசையோடு பார்த்துக்கிட்டே இருக்கேன், காத்துக்கொண்டே இருக்கேன். ஆனால் நீ கொடுக்குற பழம் எப்படி இருக்குது தெரியுமா? கசப்பாக இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்போம், அதில் ஒரு மரத்தை போடுங்க ஆண்டவரே, மதுரமாகிவிடும். நம்ம ஆலோசனை கொடுக்கறதுல செம்ம டிக்கெட்ஸ். கர்த்தருக்கே யோசனை கொடுப்போம். எந்த மரத்தை போட்டாலும் உன் கேரக்டர் மாறாதேப்பா, உன் கேரக்டர் மாறணும்லப்பா. கசப்பான பழங்களை நாம் தருகிறோம் என்றால் கர்த்தருடைய காவலை காக்கவில்லை என்பதுதான் வேதத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம். வாசிக்கலாம். 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். சுத்தம், இந்த பியூரிட்டி, சுத்தம், இந்த காரியம்தான் கர்த்தருடைய காவலுக்கு இசைவாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய காவலை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், யூ கீப் பியூரிட்டி அக்கார்டிங் டு மை வேர்ட். இந்த வசனம் என்னை கவர்ந்து இழுக்கிறது. திரைக்கதை வசனம், நான் அந்த வசனத்தை சொல்லலை. நாம் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உலக மனிதர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இங்கே வசனம் ஏசாயா 55:11 வாசிக்கலாம்.
கர்த்தரே தம்முடைய வசனத்தை குறித்து சொல்லுகிற காரியம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். இந்த வசனத்தை நான் சற்று ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். வசனம்னா என்ன ஆண்டவரே? புரியல ஆண்டவர். எனக்கு அப்பப்போ சொல்லுவேன், எனக்கு புரியல ஆண்டவர். நிஜமாவும் புரியாதுதான். புரிஞ்ச மாதிரி காமிக்கிறதெல்லாம் இல்லை. அவர்கிட்ட நம்முடைய டூப்ளிகேட்டாக பேச முடியாது. அவருக்கு தெரியும் உள்ள உண்மை. கர்த்தர் அந்த வசனம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே தாபர்ன்றது எங்கே, அந்த எண்ணெய்க்கு தான் சில நிறுவனங்கள் அந்த பெயரை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகின்றன. நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் அதை விட்டுட்டதுனால உலக மனிதர்கள் அதை எடுத்து எங்கேயோ கோடிகளை பெற்றுக்கொண்டு மூலதனங்களை பெருக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தாபர் என்கிற இந்த எபிரேய பதத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போமேயானால், வேர்ட், வசனம், இந்த தாபர் எதை குறிக்கிறது? எண்ணெய் பக்குவப்படுத்துகிறது. இந்த வசனம் என்னை சுத்தம் செய்கிறது. யோவான் 15:3 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க கேட்கிற உபதேசத்தினாலே, வசனம், அந்த உபதேசம் என்னுடைய வார்த்தை, மை வேர்ட், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? சுத்தமாக்கும். சுத்தம்னா என்னங்க? அதுக்கு சில விளக்கங்களை நாம் புரிந்து கொண்டால் அந்த சுத்தத்திற்குள்ளேயே நாம் நம்மை கொண்டு சென்று விடுவோம். நம்ம உடுத்துகிற உடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், மிகவும் நல்லது. நாம் உண்கிற உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், மிகவும் நேர்த்தியான தீர்மானம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் நமக்கு எதை கொண்டு வருகிறதாம்? நம்முடைய தரத்தை குறைக்காத அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது. அல்லேலூயா. என் தரம் குறைஞ்சிடக்கூடாது. அவர் வாயிலிருந்து வருகிற வசனம் என்னை என்ன செய்கிறது? பக்குவப்படுத்துகிறது, சுத்தம் செய்கிறது. நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் புரியாததுனால மேலோட்டமாக வாசித்து கடந்து சென்று விடுகிறோம். இன்னொரு இடத்துல அந்த தாபர் என்கிற எபிரேய பதத்திற்கு அழகான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் எனிதிங் that debases, that pollutes, என்னை மாசுபடுத்துகிற, என்னை அசுத்தப்படுத்துகிற காரியங்களிலிருந்து என்னை விடுவிக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு கசப்பான பழங்களாய் இருக்கும் என்றால் அது நாம் இன்னும் கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் அந்த பக்குவ நிலைக்கு வரவில்லை. நாம் மாசுபட்ட நிலையிலே, ஆவிக்குரிய மாசு. இன்னைக்கு டெல்லி நகரத்தை சொல்கிறாங்க மாசு படிந்த நகரமாக காட்சி அளிக்கிறது. அது அப்படியே சென்னைக்கும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். தண்ணி பாட்டில் தான் கையில் பிடிச்சிக்கிட்டே போகிறோம். தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகிறோம். புலம்பலிலே எரேமியா கதறுகிறான், நாங்கள் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி வச்சு அதை காசுக்கு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய கடைசி விளிம்பிலே தண்ணீர் அல்லங்க, ஆக்சிஜனையே நம்ம விலைக்கு தான் வாங்கக்கூடிய நிலை வந்து விட்டது. ஒரு சிலிண்டரையும் கையில் பேக்கேஜ் மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டே போகணும். அந்த அளவிற்கு காற்று மாசுபட்ட நிலைமை. கர்த்தர் சொல்றாரு, ஆவிக்குரிய மாசு உன்னிடத்திலே காணப்படக்கூடாதென்றால் என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அது என்ன பண்ணும்? நீங்கள் அந்த ஏசாயா 55 கடைசிக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை அந்த வார்த்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புகிறோம்? அப்படியே பிளைண்டாக உட்காந்துருக்கோம், கேட்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்புகிறோமா இல்லையான்னு. என் வாழ்க்கையிலே முட்கள் நிறைந்து காணப்படுகிறது. சோர்வோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம். யோவான் 17:17 கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், அந்த வசனமே சத்தியம். அந்த வசனமே, அந்த தாபர், அந்த வேர்ட் உன்னை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். மாசுகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும். இன்னும் அடுத்த ஒரு விளக்கம்,
வேறு எதிலும் கலக்காத நிலைமைதான் பியூரிட்டி. எதுலையும் இது கலக்காது. நம்ம எல்லாத்துலேயும் கலந்தடிச்சு வருவோம். வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு அழகாக எடுத்து வைக்கிறார். தாபர், என் வாழ்க்கையில் பியூரிட்டி இருக்க வேண்டும். எப்படி பியூரிட்டி வரும்? சுத்தம் வரும் வசனத்தின்படி. அவருடைய காவலை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறீங்களா? வசனத்தின்படி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அந்த வசனம் அப்படி தானே சொல்லுகிறது, காத்துக்கொள்ளுகிறதினால் தானே தானே. வேறு எதிலும் கலக்காத நிலைமை. நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கிடணும்லாம், அவங்க கோச்சிப்பாங்களாம், அதுக்கெல்லாம் சில டேர்ம்ஸ் பத்திரமா வச்சுருப்போம். அதுக்கு பேர் மாசு. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, கர்த்தர் அதை அங்கீகரிப்பவர் அல்ல. நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வருகையில் தான் தெரியும். கைவிடப்படும் பொழுது தான், அடப்பாவமே, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் என்னமா ஜெபித்தேன், நான் என்னமா ஒப்பு கொடுத்தேன், நான் ஆலயத்திலே கிடந்தேன். அப்படி நினைக்கிற பிள்ளைகளும் கைவிடப்படுகிற அபாயங்கள் இன்றைய காலத்திலே மலிந்து கிடக்கிறது. உன்னை நீயே ஏமாத்திக்கிடாத. உன் வழியை செவைப்படுத்தினால், உன்னுடைய காவலை சரியாய் காத்து கொண்டால், தேவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். அந்த ரட்சிப்பு வசனத்தின்படி என்னை காத்து கொள்ள வேண்டும். வேறு எதிலும் கலக்காத நிலைமைதான் சுத்தம். நம்ம எப்படிங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம்? எல்லாம் கலந்து வரும். தேவ சமூகத்துக்கு வந்தால் வர்ற வார்த்தை வேற, வீடுகளிலே வருகிற வார்த்தைகள் இலக்கண பிழை இல்லாமல் வரும். அதுக்கெல்லாம் இலக்கணமே தேவையில்லை, அடித்து நகட்டிடும். கசப்பான பழங்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேறு எதிலும் கலக்காத நிலை நான் வாழ ஆசைப்படுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு பெயர் தான் கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளுவது. அந்த காவலை காத்து கொள்ளுவதற்கு எது உதவுகிறது? என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். தாபர், ஆண்டவரே, நான் மாசுபட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இந்த மாசுபட்ட நிலைமையிலிருந்து என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. நான் என்னை உங்கள் கைகளிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான், ஒருவர் தான் தகுதியானவர். அந்த மாசிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்கு, நம்மை தரம் குறையாமல் தரம் மேம்பாடாக நம்மை வளர்க்கிற காரியம் எது என்றால், அவருடைய காவலை நாம் காத்து கொள்ளுவது. அவருடைய காவலை காப்பது என்றால் அவருடைய வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுவது. தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. மீதியானதை வருகிற நாட்களிலே பார்க்கலாம். சங்கீதக்காரன் கதறுகிறான், தேவனே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம் எங்கே கிடைக்கிறது? வசனம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்புவதில்லை. அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவருடைய காவலை காப்பாயாக. நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்திலே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் இப்பொழுது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3-4. என்ன செய்தாலும், எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் உன் பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக நடக்கும்படிக்கு சொல்லலைங்க, உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால். 4வது வசனத்திற்குள்ளாக போகலாம். மோசேயின் எழுதியிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கேட்க அல்ல, பேச அல்ல, கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு
அவருடைய காவலை காப்பாயாக. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு எதினால் சுத்தம் பண்ண முடியும்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வேறு எதிலும் கலக்காத நிலைமைதான் சுத்தம். நம்முடைய தரத்தை குறைத்து விடாமல் நாம் நம்மை செவ்வையானவர்களாக நிலைநிறுத்துவதுதான் அவருடைய காவலை காத்து கொள்ளுவது. நாம் மாசுபடாத நிலைமையிலே விடுதலை அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், இதுதான் என் காவலை காக்கிற விதம். ஹல்லேலூயா. நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், தங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயம் சுத்தமாயிருந்தா, சட்டி சுத்தமாயிருந்தா, அகப்பையில வருகிறதும் சுத்தமாகத்தான் இருக்கும். நாம் ஏன் கசப்பான பழங்களை தருகிறோம்? இருதயத்திலே தேவன் விரும்புகிற தரம் இல்லை. இருதயம் மாசுபட்ட நிலைமை, இருதயம் எல்லாவற்றிலும் கலந்து காணப்படுகிற நிலைமை. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார், வேறு எதிலும் கலக்காத நிலைமை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நீ மாசுபடாமல் உன் தரத்தை குறைச்சிக்கிடாம என் வழியை காக்கணும்னு விரும்புறியா? அப்ப என் காவலை காத்து கொள்ள முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் வசனத்தை நீ காத்து கொண்டால், என் காவலை காத்து கொண்டால், என் வழிகளை நீ உண்மையாய் நடப்பாயானால், பூச்சக்கரத்து குடிகளிலுக்கு ஏற்படுகிற ஆபத்துகளுக்கு நீ தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய அந்த சத்தியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். என் இருதயம் மாசுபட்டு கிடக்குதுப்பா, ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. என் இருதய தரம் ஒரு நேரம் பார்த்தா கூடுதலா இருக்கு, ஒரு நேரம் பார்த்தா தரம் தாழ்ந்து போயிருது. மன்னியும் ஆண்டவரே, தரம் குறைவது அல்ல சுத்தம். ஹல்லேலூயா. தரத்தை நான் குறைக்காமல் காத்து கொள்ளுவேன். நான் எல்லாத்துலேயும் கலந்து அடிக்கிறேன்ப்பா. விக்கிரக வழிபாட்டிலையும் கலந்துக்கிறேன், உங்க ஆராதனையிலையும் கலந்துக்கிறேன். அது சுத்தம் அல்ல. எதிலும் வேறு எதிலும் கலக்காததுதான் சுத்தம். நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற மாதிரி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகளை தேவன் ஒரு பொழுதிலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்ஸ் அகெயின் கிளென்சஸ் என்று சொல்லுவோமா? எங்களை ஒரு விசையாய் கூட உங்க இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா, என்னை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவருடைய காவலை காக்கிற விதம் தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை நாம் தொழுது கொள்ளுகிறோமா? சிருஷ்டிகளையும் சேர்த்து தொழுது கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, இது எனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது.
ஆண்டவர் சொல்லுவார், உன் கிரீடத்தை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தால்தான் சரியாய் எனக்கு முன்பாக செம்மையானதை செய்ய முடியும். நமக்குன்னு சில கிரீடங்களை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம். காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் தருவாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னுடைய பெருமையை, என்னுடைய அகந்தையை, எனக்கு வைத்திருக்கிற இந்த கிரீடங்களை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பாதத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு நாம் இருதயத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோம். அவரை நினைவு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த பூலோகத்திலே கொடுத்திருக்கிற இந்த பாக்கியமான தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தருடைய காவலை காக்கும்படியாக அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் நமக்கு உதவுகிற மேலான ஆயுதங்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. மீந்திருக்கிற இந்த அப்பத்திற்கும் ரசத்திற்கும் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளையும் கர்த்தர் தாமே கூட்டி சேர்க்கும்படியாக நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஜாதிகளை, ஜனங்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுவோம். இந்த பரிசுத்த நற்கருணையிலே பங்கு பெறாத தேவ பிள்ளைகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை தாங்கன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்கென்று ஆத்தும கனிகளை ஆதாயம் பண்ணத்தக்கதாக காவலில் அடைபட்ட பிள்ளைகளை விடுதலை பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. கர்த்தரை நாம் மனதார ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you Lord. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றே கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். தேங்க்யூ லார்ட். நான் சிறுகவும் அவர் பெருகவும், தீபத்தின் திரியை போல இந்த உலகத்திற்கு எங்களை வெளிச்சங்களாக அனுப்புகிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், ஒவ்வொரு வாலிபனையும் யுவதியையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிற தருணங்களை தந்தருளுவீராக. உம்முடைய இருதயத்திற்கு
செம்மையான பிள்ளைகளாக, உம்முடைய பார்வைக்கு சரியானபடி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய அக்கினி மதில் சூழ்ந்திருப்பதாக, குறைகள் யாவும் நிறைவாகட்டும் என்று மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காகவே பிள்ளைகளை நிறைத்தருளுவீராக. கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.